ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2 கிளாஸ். டே 2 கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோன் ஹேண்ட்லிங்கும் எப்படி வந்து நம்ம வந்து செலோ டேப் அண்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து டே 2 கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். கோன் ஹேண்ட்லிங் வந்து நீங்கள் வந்து இந்த 2 ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த 2 ஃபிங்கருக்கு நடுவில் வந்து இந்த கோன் இருக்கணும். இந்த ஃபிங்கர் வந்து இந்த கோனை வந்து இப்படி பிடிச்சிருக்கணும், இந்த ஃபிங்கர் அதுக்கு மேலே பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஃபிங்கர் பிடிச்சிருக்கணும். இங்கேருந்து நான் வந்து ப்ரெஷர் கொடுப்பேன். இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது பேஸ்ட் வரும். ஓகேவா? பேஸ்ட் வருதா? இப்போ இங்கே நான் ப்ரெஷர் கொடுக்கல, லூஸாக விட்றீங்க அப்படின்னா பேஸ்ட் வராது. இங்கே ப்ரெஷர் கொடுக்குறத பொறுத்து தான் பேஸ்ட் வரும். இப்போ நான் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறப்ப லைட்டாக பேஸ்ட் வருது. இப்போ நான் ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஷர் கொடுக்குறேன், ஃபோர்ஸாக பேஸ்ட் வருது. ஸோ இப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்குறதுல தான் வந்து பேஸ்ட் வந்து எப்படி வெளியே வருங்கிறது. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பென் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணாலுமே ஓகே தான். பட் இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தட். நான் சொன்ன மெத்தட் தான் வந்து ப்ராப்பர் மெத்தட். இப்போ வந்து இது வந்து பாதிக்கோன், அதாவது பாதிக்கோன் நான் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு கோன் இதில் இருக்குது. இப்போ இதை வந்து நான் இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மடங்குது. ஓகேவா? இப்படி மடங்குச்சு அப்படின்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது இப்படி மடங்கி உளுந்துக்கிட்டே இருக்கும். இப்படி யூஸ் பண்ணுறோன்னா மடங்கி இப்படி உளுந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சோன்னு பேஸ்ட்டை வந்து முன்னாடி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த கோன் வந்து இந்த இடத்துல இப்படி மடங்கினாலும் அது இதிலேருந்து வெளியே வராது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பிடிச்சிட்டு இங்கே ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லைன் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நீங்கள் பாதி கோன் வந்துருச்சு அப்படின்னா, இதே ஃபில் கோன் வந்துருச்சோ நீங்கள் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோன் இழுக்கணும். கோன் எடுத்து அந்த கோனோட பேஸ்ட் வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கோன் ஹேண்ட்லிங். வேறு எதுவுமே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோன் ஹேண்ட்லிங் ப்ராப்பர் மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், இப்போ பென் மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணுறதா எனக்கு கம்ஃபர்டபுள்னா பென் மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லோ டேப் வச்சு எப்படி ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்லோ டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு மேலே கரெக்டாக அந்த டிசைனுக்கு மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். எந்த ஒரு மடங்களும் இல்லாமல் நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அது நார்மலாகவே இருந்தாலும் எந்த ஒரு சுருக்கமும் வராது. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணி விட்றலாம். ஸோ நான் வந்து மீதி இருக்க செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து மீதி இருக்க செல்லோ டேப் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் எந்த ஒரு விதமான சுருக்கமும் இல்லை. இது வந்து பார்க்கும்போதே ப்ளைனாக இருக்கும், எதுவுமே ஒட்டின மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மெஹந்தி வந்து காஞ்சாலும் ரொம்ப நாள் வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே இருக்கும். அந்த மெஹந்தி வந்து உதிர்ந்து போகாமல் இருக்காது. செகண்ட் மெத்தட் வந்து க்ளூ மெத்தட். க்ளூ வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக க்ளூவை எடுத்துகிட்டு அதில் வந்து அங்கங்கே ஃபுல்லாக ஊற்ற வேணாம், அங்கங்கே ஊற்றிட்டு நீங்கள் வந்து அதை ரப் பண்ணி விடணும். டிசைன் ஃபுல்லாக படுற மாதிரி இப்படி ரப் பண்ணி விடணும். ரப் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே காய வச்சிங்கன்னா அதுவாகவே வந்து நின்றுக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. எப்படி நீங்கள் ஒழுங்காக ரப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரூலில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரூலுக்கு நடுவில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூல் டிசைனுக்குள்ளே மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து வெளியே வரவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. க்ளூ அப்ளை பண்ணுறதுனால வெளியே வந்து வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணதே தெரியலை. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஃபுல்லாக அந்த டிசைன் ஃபுல்லாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த மெஹந்தியில் வந்து திரும்ப அந்த அதாவது இது வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணதும் வெட்டாயிரும். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த ஸ்டெயின் வந்து அது எப்படி ஆகும்னா இந்த மாதிரி ஆகிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சும்மா அந்த இடத்துல மட்டும் மேலாப்பில் படுற மாதிரி வந்து பண்ணால் போதும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பண்ணி உங்கள் ரெக்கார்ட் நோட்டை நீங்களே கெடுத்துடாதீங்க. அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக தடவுனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் பார்க்கலாம்.
ஃபில்லிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கேப்பாக இருக்க இடத்துல, அதாவது ஒரு லோட்டஸ் டிசைன் போடுறோம், அதை சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த டிசைன் நம்ம போடுறோமோ அது பேர் வந்து ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்க்ரூல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிம்பிள் ஸ்க்ரூல் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் சும்மா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சாம்பிள் வந்து ஒரு 6 பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஃபில்லிங்ஸுன்றதுக்கு வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் வைக்கிறேன் நான். ஓகேவா? டாட் வச்சுட்டு ஒரு குட்டி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறேன், ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு ஹம்ஸ் போடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம், அதாவது ஹம்ஸுன்றது வந்து நம்ம இப்படி யூ ஷேப்பில் போடுவோம், இது வந்து கொஞ்சம் சி ஷேப்பில் வந்து இப்படி பெருசாக போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு மேலே வந்து சி ஷேப்பில் பெருசாக போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மெத்தட் அடுத்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு டாட் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே ஹம்ஸ், அதுக்கு மேலே ஒரு சி ஷேப்பில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி, அதாவது ஒரு ஃப்ளோரலோட பெட்டல் மாதிரி இது. அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள் போடுறேன், அந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ சேம் மெத்தட் அடுத்து யூஸ் பண்ணுறேன். ஒரு டாட் வைக்கிறேன், 2 ஹாஃப் சர்க்கிள் போடுறேன், அதுக்கு மேலே ஹம்ஸ் போடுறேன், அதுக்கு மேலே சி ஷேப் போடுறேன். ஸோ நீங்கள் மேலே போடுற ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா தான் ஹம்ஸுக்கும் அந்த ஷேப்புக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன், அண்ட் அதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து அடுத்து யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போடுறேன், அதுக்கு மேலே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரு லைன் போடுறேன், அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் நோட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெறும் ஒரு டாட், ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள், அதுக்கு மேலே சி மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போட்டு இதை ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன், டாட் வச்சுட்டு ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள், சி ஷேப் போடுறேன், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடுறேன், அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன், ஒரு ஷேப், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஹம்ப்ஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே 2 டைம்ஸ் நான் ஹம்ப்ஸ் போட போகிறேன். ஸோ என்னோட இது கோன் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கறனால ஹம்ப்ஸ் வந்து மெர்ஜ் ஆகுது. திரும்ப ஒரு சி போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மீதி இருக்க இடத்துல ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் சர்க்கிள், மேலே 2 டைம்ஸ் ஹம்ப்ஸ், அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே ஃபில்லிங்ஸ். டாட் வச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் சர்க்கிள், ஹம்ப்ஸ் போட்டுக்கிறேன். இன்னொரு ஹம்ப்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஃபில்லிங்ஸ். ஒரு டாட், அதுக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள், ஹம்ப்ஸ், அதுக்கு மேலே இன்னொரு ஹம்ப்ஸ், அதுக்கு மேலே ஃபில்லிங். ஸோ ஃபில்லிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டபுள் லைனுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரெஸ் பண்ணும்போது பேஸ்ட் வெளியே வரும்ல, அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் டபுள் லைன், அதாவது திக் லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா 2 லைன் போட்டுட்டு அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த பேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்கும்ல, அதே மெத்தட் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்ஸ்லி ஷேப் போட்டுக்கிறேன். மாங்காய் டிசைன் சொல்லுவாங்கள்ல, அது பேர் வந்து பர்ஸ்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் மேலே இழுத்து இப்படி கொண்டு போங்க. அது ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2 ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஹம்ப்ஸ், அதுக்கு மேலே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு போ மாதிரி போட்டுக்கிறேன். அந்த போக்குள்ளே டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு போ போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த டிசைனில் வந்து போ ஃபில் பண்ணலை. இதை நான் ஃபில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். நான் வந்து இதை ஃபில் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதுனால என்னாகும், உங்களுக்கு ஒரு தடவை தின் லைன் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பர்ஸ்லி எப்படி வைக்கணும்னு திரும்ப நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து புதுசுனால நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா வந்து பேஸ்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போயிட்டு ஒரு கர்வ். ஓகேவா? அங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு அடுத்து ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே ஹம்ப்ஸ், அதுக்கு மேலே வந்து ஒரு கர்வ்,
அதுக்குள்ளே டாட் வச்சுக்கிறேன். அந்த கர்வுக்கு மேலே இன்னொரு கர்வ் போட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளோரல் பெட்டல் வந்து இதில் போட போகிறேன். ஸ்க்ரில் போட்டு ஒரு ஃப்ளோரல் பெட்டல். ஸோ ஸ்க்ரில் போடும்போது என்ன பண்ணணும், ஒரு ரவுண்ட் போட்டு ஈக்குவல் ஸ்பேஸில் உள்ளே வந்து ஸ்பைரல் மாதிரி போடணும். போட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கு மேலே ஹம்ஸ். அதுக்கு மேலே ஒரு பெட்டல், ஹார்ட் மாதிரி வரும்ல, ஹாஃப் ஹார்ட்டட் பெட்டல்ன்ற சொல்லுவாங்கள்ல அந்த இது. அந்த பெட்டலுக்குள்ளே லைட்டாக ஒரு ஷேடிங் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கர்வ், அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட். அதுக்கு மேலே ஒரு பெட்டல், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள். அந்த பெட்டலுக்குள்ளே லைட்டாக ஷேடிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று வெயின்ஸ் போட்டோம்ல, ஸோ அதுதான் வெயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸ், அதுக்கு மேலே ஒரு பெரிய கர்வ், அதுக்கு மேலே ஹம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இதுக்குள்ளே நான் சும்மா டாட் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். ஃபில்லிங்ஸ் தானே, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ், கையில் வந்து ஒரு டிசைன் போட்டிங்க, பேலன்ஸ்டாக ஏதாவது ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸில் வந்து எது வேணால் நீங்கள் போட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு பேசிக் தானே, அதனால் உங்களுக்கு இது நீங்கள் போடலாம். ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைனை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடையாது, ஏன்னா நேற்றே உங்களுக்கு வந்து நான் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க்கே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. நிறையா பேர் வந்து எப்படி சொல்ல, எல்லாமே ப்ராப்பராக வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி இது வந்து எனக்கு இருக்குது.
எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கைட் பண்ணுறீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து நான் இந்த பிள்ளை தானே சொல்லுது, இது என்ன பண்ண போகுது, நம்ம ஆன்லைனில் தானே கற்றுக்கிற போகிறோம், அவங்க வந்து பார்க்கவா போகிறாங்க, நோட் இருக்கா என்னென்னு பார்க்கவா போகிறாங்க, அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கவே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே நோட் வாங்கிட்டீங்க, பென்னு பென்சில் எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு கம்மு எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்கி வச்சு இதை கற்றுக்கிறீங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த கிளாஸுக்குன்னு. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து நான் கண்டிப்பாக இந்த கிளாஸுக்காக போடுவேன். 20 டேஸில் நீங்கள் மோஸ்ட்லி நான் சொல்லிக் கொடுத்த எல்லா எலமெண்ட்ஸும் லேர்ன் பண்ணிங்கனாலே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோன் போடும்போது என்னோடய கோன் வந்து உடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்ததுலலாம் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ரொம்ப உடஞ்சி இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கோன் வந்து உடையவே இல்லை. ஆனால் வாட்ரியாக இருக்குது, பட் உடையாமல் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப உடஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இப்போ நான் ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். என்னோடய கோனில் வந்து ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். ஒரு டாட் வச்சுட்டு நான் இப்படி இழுக்கிறேன் அப்படின்னா அந்த கோன் எப்படி அழகாக வருது பாருங்கள், உடையாமல் எப்படி வருது, அந்த மாதிரி வரணும். ஓகேவா?